நான் உங்க அடக்குங்க நம்ம ஸ்டாலின் சாரி தப்பா சொல்றேன் மன்னிச்சுக்கோங்க. மு.க. ஸ்டாலின், கருணாநிதி, உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு எல்லாம் இன்சியல் இருக்காரா? தமிழ்நாடு அரசு பேருந்து இந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு தூக்கிட்டு அரசு பேருந்து வச்சுங்களா? அது கரெக்ட் தான். அரசு தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் யாருன்னா கீழமை நீதிமன்றத்திலயோ மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலயோ இருக்கவங்க தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள். அரசு வழக்கறிஞர் யாரு? நம்ம வில்சன் உச்ச நீதிமன்றத்துல நாங்க தாவேக்கா வாங்கின இடைக்கால உத்தரவு, தாவேக்கா வாங்கின இடைக்கால உத்தரவு தான் நிரந்தர உத்தரவு இல்ல, நிரந்தர உத்தரவு 3000 சொல்றாங்கல்ல, கெட்டவர் திடீர் அதெல்லாம் அரசு வழக்கறிஞர், தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்ல அவனை சொல்லி வச்சுக்கோங்க. அந்த கருப்பு சரிக்கு கேவலம் இருக்கிறது. அவன் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பார் கவுன்சில நான் இந்த துறைக்கு கேவலமானவன், இந்த துறையில இருந்தா துறைக்கு நான் இருந்தா துறைக்கு கேவலம் சொல்லிட்டு வக்கீல சங்கத்துல வாங்கின உரிமத்தை கொடுத்துட்டு போக சொல்லிருங்க. ஏன் சொல்றேன்னா திருப்பி திருப்பி ஓயாம வந்து தாவேக்கா வாங்கினது இடைக்கால உத்தரவு, தாவேக்கா வாங்கினது யாருமே கேட்கலங்க. இவன் வாங்குறது உயர் நீதிமன்றத்துல மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல இடைக்கால உத்தரவு. இடைக்கால உத்தரவுக்கு மேல்முறையீடு போகும்போது ஒரு பாமரன்னு தெரியும், இடைக்கால உத்தரவுக்கு மேல்முறையீடு போகும்போது இடைக்கால உத்தரவு தான் வாங்க முடியும், நிரந்தர உத்தரவு வாங்க முடியாது. கேவலமானவன சொல்ற இடத்துல இருக்க கோவம்டா. ஏன்னா வந்து கருப்பு போட்டு கேவப்படுத்துற எனக்கு அவ்வளவு டென்ஷன். உன்னைய பார்த்தா உன் முகர கட்டை பார்த்தா நீ எல்லாம் வந்து கரெக்டா வச்சிருக்க யாரு? ஸ்டாலின் அரசு பேருந்துன்னு. அதே மாதிரி அரசு வழக்கறிஞர் தான் நீனு. தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் இல்ல, தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் அவங்கள கௌரவமா சொல்லிக்கணும் நாங்க தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்னு. யாரு? கீழமை நீதிமன்றம் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தை அரசு தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் இருக்காங்கல்ல, அவங்க குற்றத்தை நிரூபித்து யஷ்வந்துக்கு பாலியல் குற்ற வழக்குல தண்டனை வாங்கி கொடுத்தாங்க, தூக்கு தண்டனை. அதை மேல்முறையீடு போகும்போது உச்ச நீதிமன்றத்துல அரசு வழக்கறிஞர் இருக்கா வில்சனு தாவேக்காவங்களே வெறும் இடைக்காலதான் விட்டுறோம் 1000 சொன்னாங்க. அவன் யஷ்வந்துக்கு கரெக்டா அவங்க உச்ச நீதிமன்றத்தை சொல்லிட்டாங்க, நீ தப்பே செய்ய முடியவே செய்யல, தக்க ஆதாரங்களை நிரூபிக்க தப்பியதால் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் அவங்களுக்கு தப்பா சொல்றாங்க. அரசு வழக்கறிஞர் என்ன? அரசு வழக்கறிஞர் தவறியதால் விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை ஆகிட்டான். அவன் போனது தூக்கு தண்ணீர் ரத்து பண்ணுங்க. ஆனா விடுதலை அவங்க இப்ப செகண்ட் அப்பீல் போயிருக்கலாம். அப்பீல கையை வெண்ணெய் விட்டு நெய்ய விட்டுட்டு வெண்ணெயை தேடி போற மாதிரி இருக்கு. 2வது அப்பீல் போய் என்ன புரிஞ்சு போறீங்களா? இந்த ஆக்சுவலி இந்த பையன் வடமாநிலத்தவன் வெட்டி இருக்கானல்ல, அவன் போட்டோ போற பாருங்க. இந்த இரும்பு கரம் கொண்டு அடக்கும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஆட்சியர் நடத்துற நம்ம ஸ்டாலின் சாரி மு.க. ஸ்டாலின் இவங்களுக்கா இன்சியல் ரொம்ப கேடு. மு.க. ஸ்டாலின் சொல்லிருக்கணும் இவங்க எல்லாம் தக்க நடவடிக்கை நாங்க கரம் கொண்டு அடக்குவோம்னு சொல்லிட்டு சொல்லிருக்கணும். அதுக்கெல்லாம் பதிவு கொடுத்துக்குள்ள வந்து வெளில வந்து போடுவான். பொய் வர்ணங்களை பரப்பாதிகள், அந்த பொய் வர்ணங்களை பரப்பாதிகள் சொன்னதுனால மாசுபிரமணியன் வந்து உண்மை சொல்றாரு. தமிழ்நாட்டுல 0% கல்டிவேஷன் என்னது? கஞ்சா. கரெக்டா? கரெக்ட் எக்ஸாக்டா கல்டிவேஷன் மட்டும் 0%. புழக்கத்துல போதைப் பொருட்கள் 99%. அதை ஒத்துக்கோங்க வாய்த்தரணும். என்ன வாழ்க்கையில நம்பர் 1 முதல் வாட்டி உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. கல்டிவேஷன் மட்டும்தான் இல்ல 0%. ஆனா புழக்கத்துல 99% இருக்கு. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இப்ப எதுக்கு முடியுதுன்னா இந்துக்கு எதிராக இருக்கிற டிஎம்கே யாரு நம்ம சொல்லணும். உதயநிதி ஸ்டாலின் சொல்றான் கடவுள் இல்லைன்னு சொல்ற வாயை பொத்தி இருக்கணும். உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்றதுக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்னெல்லாம் டெபினிஷன் வச்சிருக்காங்க பாருங்க மந்திரிங்க. அவங்க சொல்லணும் இதை கொண்டு அடிக்கவும் தெரியல. கடவுள் இல்லைன்றதுக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்றதுக்கு சொல்றது வித்தியாசம். எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனி அங்கே இருக்கிறதுனா எதுக்கு புரிஞ்சுக்கிட்டு வந்தா என்ன? அதே மாதிரி மௌன சாமிகள் மடம் இடிக்கப்பட்ட திருவண்ணாமலையில பாருங்க போட்டோ போடுறேன், இடிச்சிருக்காங்க. வெறும் ஒரு வாய் தகராறுல அப்படின்ட்டு காரணம் மேல சாமி மௌன சாமிகள் மடம் உங்களெல்லாம் உச்சண்டா வரம்ப டிஆர் பாலு பல கோயிலை இடிச்சிருக்கிறது பெருமை பேசாதீங்க. கேட்டா திடீர்னு 2026 யாருக்காக நீங்க ஆடுறீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சிறுபான்மையருக்காக அவங்க ஓட்டு வேணுன்றதுக்காக ஆடுனீங்கல்ல. திருப்பரம் குன்ற மேல மலை மேல தீபத்தை ஏற்ற விடாம இந்தியர் காசு எடுத்துட்டு போய் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞருக்கு வீசா கொடுத்தீங்களா? துப்பு கேட்டாங்களா? உங்க காசு கொடுத்து பிங்க் பஸ் ஸ்டாலின் பஸ் மு.க. கருணாநிதியின் பேர் இன்சியல் வச்சுக்கீங்களா? அந்த காசை எடுத்து போய் செலவுங்கிற அவசியம் உங்களுக்கு ஏன் வெத்தமா இல்லை உங்களுக்குலாம்?
உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறேன், நீ எந்த ஐடி கம்பெனி இருக்கீங்க வெளியே சொல்றாரு. ஃபர்ஸ்ட் உங்க திமுக காரன் இருக்காங்களா அவங்க சொல்லு, நீ எந்த ஐடி கம்பெனி இருக்கீங்க பேசாதீங்க அப்படின்னு. திரைத்துறைன்னு வந்து ஆடுறீங்களா? நேற்று விஜய், இன்னைக்கு சிஎம் ஆசைப்படலாம்னு கேட்கறேன். நீங்க துப்பு கேட்டவங்களா? உதயநிதி ஸ்டாலின் எந்த யாரும் சொல்லுங்க, துப்பு கேட்டவங்களா? திட்டிருந்தா ஓடி போயிருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.